அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் வணக்கம். யதார்த்த படைப்பாளி மாரி செல்வராஜ் முதல் முறையாக அவரது துணைவியார் தயாரிப்பாளராக அவரது அவதாரம் எடுத்துள்ளார். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். பாட்டு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. சந்தோஷ் நாராயணன் சார் அவர்களுக்கும் தி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு ஆக சிறந்த படைப்பாக இருக்கும் அப்படின்றத மாத்திரம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதை நீங்களே இன்னும் அடுத்த மாதம் ரிலீஸ்க்கு இருக்கு, பார்க்க போறீங்க, தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ற டிஸ்னி ஹாட் ஸ்டார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த மாதிரி படத்துக்கு தொடர்ந்து நல்ல உங்களுடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் பெரிய சப்போர்ட்டா இருக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த படத்திற்கு எனக்கும் ஒரு சிறிய வாய்ப்பை தந்த மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி இந்த மேடை தான் ஃபர்ஸ்ட் மேடை. ப்ளஸ் நீங்கள் பெரிய பெருமாளை கொண்டாடின விதம் தெரியும். அதை பார்த்து என்னோட கலையை, என்னோட அரசியலை இந்த மக்கள் எடுத்துகிட்டு கொண்டு போன விதம் தெரியும். அந்த நம்பிக்கையை தான் அடுத்தடுத்த கர்ணனாக இருக்கட்டும், மாமன்னனாக இருக்கட்டும், பாலையாக இருக்கட்டும், இப்போ எடுத்துகிட்டு இருக்க பைசனாக இருக்கட்டும், இது எல்லாமே முழுக்க முழுக்க என்ன விஷயம் நடந்தாலும் இந்த கதையை ஏற்றுக்கொள்வதற்கான மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லா கதையுமே எடுக்கும். அப்படி ஒரு அந்த மாதிரியே நம்பிக்கை கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல என்னோட நன்றி. முதல்ல ஹாட் ஸ்டார் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வந்த உடனே படம் பண்ணலான்னு சொன்ன உடனே முதல்ல இருந்த ஸ்கிரிப்ட் வாழை தான். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு கதையை சொன்னேன் டைரக்டர்கிட்ட. இது வேணால் எழுதி வைடா அப்படின்னு சொன்னார். அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 50 லட்ச ரூபா அந்த படத்தை படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோடு இருந்த படம் தான் வாழை. ஏன்னா இது எடுத்தால் தான் என்னோட அடுத்த கதைக்கு என்னால் போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த அறிவுக்கு நான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன். இது எடுக்காமல் நம்மளால் அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது. ஏன்னா இது அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு. அதில் அப்போ காலப்போக்கில் என்ன ஆகி போச்சுன்னா, நான் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன். நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது, இது நல்லா எடுக்கணும், நம்ம அடிச்சு பிடிச்சி எடுக்கக்கூடாது, இந்த வாழையை மிக சரியானதாக டைம் கிடைக்கும் போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் தள்ளி வச்சுட்டு பெரிய பெருமாள் எழுத ஆரம்பித்தேன். பெரிய பெருமாள் அப்போ இதே அளவுக்கு பெயின் உள்ள கதை எழுதுவோம் தனியாக அப்படின்ட்டு பெரிய பெருமாள் எழுத ஆரம்பித்தேன். பெரிய பெருமாள் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கதை என்ன பண்ணுறது, உள்ளுக்குள்ள அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. பெரிய பெருமாள் ரிலீஸ் ஆச்சு, கர்ணன் ரிலீஸ் ஆச்சு, மாமன்னன் ரிலீஸ் ஆச்சு. மாமன்னன் எழுதி முடிச்சிட்டேன். அப்புறம் இந்த வாழை என்ன பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது நரன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த ஆஃபீஸ்க்கு வந்தார். சும்மா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வாழை கதையை சொன்னேன். நீங்கள் இருக்க இவ்வளோ பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, நான் ஏதாவது கேப்பில் நான் பண்ணிவிடுவேன். எனக்கு இது கதையும் தேவையில்லை, ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நீங்கள் ஓகே சொன்னால் நான் பண்ணிவிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வாழை ஸ்டார்ட் ஆச்சு. உடனே ஹாட் ஸ்டார் பேசினாங்க. அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நம்ம பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டாங்க. நான் மாமன்னன் ஷூட்டிங்கில் இருந்தப்போ மாமன்னன் கேப்பில் இந்த படத்தை நான் மாமன்னன் ரிலீஸ் ஆக முன்னாடி இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம். நிச்சயமாக இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முதல் ரீசன் காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணிடலாம். என்னோட பசங்களுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறேன். என்னோட பசங்கன்னா பொன்வேலுக்கும் ராகுலுக்கும் தான் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறேன். ஏன்னா அவங்க சின்ன பையனாக இருந்தாங்க அந்த படம் எடுக்கும்போது, வளர்ந்துட்டானுங்க. பைசன் எடுக்க ஷூட்டிங் போயிருக்கேன். ஜூனியர் பாம்போல் நின்றுட்டு இருக்கானுங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நாங்க 1.5 வருஷமா நீங்க நான் அவ்வளவு பில்டப் பண்ணி நடிச்சு ஸ்கூல்ல லீவ்லாம் கேட்டு பில்டப் பண்ணி சொல்லுவோம். நீ இங்க வேற படம் எடுத்துக்கிட்டு இருக்க, மாமன்னு எடுத்த ஓகே, அடுத்து பைசன் படம் எடுக்க வந்துட்டா, எங்களை எப்பதான் காட்டுவேன் அப்படின்னு அவனை என்னை கேட்காமலே முடிச்சுட்டே இருந்தாங்க 2 பேருமே. சரி சீக்கிரமா ஏதாவது பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த ரிலீஸ். அப்போ அந்த ஸ்டேஜ் ஒன்று போட்டு அவனுக்கு இதுக்கப்புறம் நிறைய லீவ் கேட்போம்ல ஸ்கூல்லலாம், அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன். அதனால ஃபர்ஸ்ட் சிங்கிள் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணதுக்கு பதிலாக அவங்க வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம். அதனால ஹாட் ஸ்டார் ரொம்ப நன்றி. நீங்கள் ரொம்ப பிலீவ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது என்னோட கமிட்மெண்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால இது எப்போ பண்ணுவாருலாம் யோசிக்காம நான் கேட்கணும் காசு கொடுத்தாங்க. போய் இந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இவ்வளோ கேப்பில் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஓகேன்னு சொல்லி இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் பிரதீப் சார், கிருஷ்ணன்குட்டி சார், ஹாட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே எனக்கு ரொம்ப நன்றி. மெயினாக நான் படத்தை பற்றி பேச வேண்டாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான், நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக எனக்கு நான் பிலீவ் பண்ணுற விஷயம் ஒன்று தான்,
இன்னும் நான் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க. ரஞ்சித்தனா இருக்காரு, அவர் கூட நான் அடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தானு சார் இருக்காரு, அவர் கூட எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு, படம் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து மூர்த்தி சார் இருக்காரு, ரெட் ஜெயிண்ட், அவங்க கூட ஒரு படம் பண்ணுறேன், கமிட்மெண்ட் இருக்கு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னவா இருக்கேன் சினிமாவுக்கு, இது எனக்கு பயங்கர திருப்தியாக இருக்குது. என் கூட ஒர்க் பண்ணவங்க என்னோட உழைப்பையும் என்னோட அரசியலையும் என்னோட சினிமா கலையின் மீது எனக்கு இருக்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை அரவணைச்சு அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 4 பேர், இந்த 3 ப்ரொடியூசரும் இவங்க கூட இருந்து என்னைய ஒரு ப்ரொடியூசராக பார்க்கறதும் சந்தோஷப்படுறதுமே முக்கியமான விஷயம். அடுத்தடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணுறேன். அவங்க 3 பேருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து வந்து என்ன சொல்றது, என்னோட இயக்குனர் இதெல்லாம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பேன். உனக்கு ஏன் இவ்வளோ பதட்டம், உனக்கு ஏன் இவ்வளோ சிக்கல், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுது, 4வது படம் வந்துட்டுலாம் நீ பார்த்து பண்ணலாம்னு சொல்றது. இப்போ கூட உதடு ஒட்டாமிச்சுக்கு தான் பேச கூப்பிடுறாங்க. நான் நிறைய ஃபங்க்ஷனில் உதடு ஒட்டினாலே கான்ட்ரவர்ஷியலாக பேசி மாட்டியிருக்கேன். எனக்கு தண்ணி குடிக்க முதல்ல ஒட்ட ஆரம்பிச்சுட்டுனா தகடாடன்னு ஏதாவது பேசிட்டு போயிடுவேன். பேசி கீழே போனதுக்கு தான் பார்த்தேன் உள்ளுக்குலேருந்து வெளியே கொட்டியிருக்கும் ஏதோ ஒன்று. நான் போகும்போது ஹிடன் பண்ணிட்டு போயிருப்பேன், ஆனால் மேலே போய் அது கொட்டியிருக்கும் பயங்கரமா. அப்போ யோசிப்பேன், இது உள்ள கிடந்திருக்கு தெரியாமல் கிடந்திருக்கு அப்படின்னு யோசிப்பேன். அப்படி நிறைய ஃபங்க்ஷன்லாம் நான் பேசியிருக்கேன். அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ரஞ்சிதனை திட்டிகிட்டே இருப்பாரு, டேய் நார்மலாக இருக்கா, நீ வந்து கேஷுவலாக இருக்கு, உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு, நீ சொன்ன எல்லாமே நடக்கும், நல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஏன் இவ்வளோ பதட்டப்பட்டு படத்தை எடுக்கிற, இவ்வளவு வேகத்தை ஏன் போடுற அப்படின்னு கேட்பாரு. ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம ரசிச்சு அதுக்கான கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஒரு படம் பண்ணலாம். பட் என்னை நானே இயக்குவது அப்படின்றது, என்னோட வாழ்க்கையை நான் இயக்குவது அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு இந்த பதட்டம் போக மாட்டேங்குது. நான் கிரியேட் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில பார்த்த மனிதர்களாக இருக்காங்க. அவங்க இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ மூலையிலேருந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னை வந்து இவன் எப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க, என்னவா ஆகிக்கிட்டு இருக்காங்க, என்ன பேசுறான், இவன் பேசுறது எவ்வளோ உண்மை இருக்கு, எவ்வளோ பொய் இருக்கு, இவன் பேசுறதை ஏற்றுக்கலாமா, நம்பலாமா, வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அதனாலேயே எனக்கு அதை பார்த்து வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கடமையும் இருக்கு. இப்போ இந்த மேடை எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான மேடைக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராகுலும் பொன்வேலும் இந்த மேடையில் இருக்கிறதா. ஏன்னா இந்த வயசுல நான் எப்படி இருந்தேன்னு தெரியும். என் ஊர்ல என் சொந்த அக்கா பசங்க தான் அவங்க, என்னோட அக்கா பையன் ஒருத்தர் மாமா பையன், இந்த 2 பேரும் இந்த வயசுல நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியும். இவங்களுக்கு அங்கிருந்து கூட்டிட்டு வந்து இந்த மேடையில உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இவனுங்க வழி தவறி போக மாட்டானுங்க. இனிமேல் இவனுங்க இந்த சினிமா, இந்த கலையின் வழியாக இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்குவானுங்க. இந்த கலையின் வழியாக அவனுங்க திசை மாறாமல் இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா திருநெல்வேலிக்கு எப்படி இருக்கும் நல்லா தெரியும். அந்த மாதிரி ஊர்ல இருந்து அவனை கூட்டி வந்துட்டேங்க. இவங்களை வச்சு மற்ற பசங்கள்லாம் எப்படி ஆவானுங்க, இந்த பசங்களை பார்த்து மற்ற பசங்கள்லாம் என் ஊருக்குள்ள முதல்ல ஒரு கலை உள்ள நுழைய போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு அதுதான், அந்த உணர்ச்சி தான் எனக்கு பயங்கரமா இருக்கு. ஏன்னா அவனுக்கு மண்டைக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசுறது, நம்ம படத்தில் நடிச்சிட்டோம், நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வரும். ஏன்னா இந்த வயசுல நான் எவ்வளோ மூர்க்கமாக இருந்தேன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ என் மண்டையில் தோன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து என்ன பதில்னு தெரியாமல் நான் பைத்தியம் முடிச்சு அலைஞ்ச வயசுல தான் அவனை உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவனுங்களை நான் வேகமாக ஓடி வந்து முட்டி மோதி ஓடி வந்து அவனுங்களை நான் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேடையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அப்படி ஒரு மேடையை அமைச்சு அப்படி என்னை உருவாக்குன ராம் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா நீ உன்னோட வேலை வந்து படம் பண்ணி நீ ஜெயிச்சு காசு சம்பாதிக்கிறது இல்லை, நீ ஒரு விக்டிமாவே இருந்துருக்க. அதனால உன்னோட கதையை வந்து நீ எப்பவுமே வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ என்ன ஆனாலும் கதையை பின் வாங்கிடாத. உன்னோட கதை அப்படிங்கிறது உனக்கான கதை மட்டும் இல்லை, உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கான கதை. அதை வந்து எப்பவும் மிஸ் பண்ணாத, நீ என்ன ஆனாலும் அதை மாறிடாதுன்னு சொன்னதுனால தான் முழுக்க நான் அது கூடவே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சொன்ன மாதிரி என்ன சொல்றது, நான் மீண்டு வெளியே வர்றதுக்கே ஒரு நாளாகும். என்னோட கதையை முடித்து கொண்டு வெளியே வர்றதுக்கே ஒரு நாளாகும். அப்படியாப்பட்ட கதைகள் தான் தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து என்னோட இயக்குநருக்கு வந்து இதே மேடையில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். என்னோட இயக்குனர் இருக்கிற வரைக்கும் எனக்கு சின்ன மாற்றம் கூட நீங்க பார்க்க முடியாது. அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, என்னைய கண்காணிச்சுட்டு இருக்க முக்கியமான கண்கள்ல வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள். ஏதாவது ஃபோன் வந்துச்சு நான் முதல்ல யோசிக்கிறது, நான் என்ன தப்பு பண்ணுன்னு யோசிப்பேன். சுற்றி முற்றி பார்ப்பேன், நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோமா, ஏதாவது அதிகம் பேசிக்கணுமா, ஏதாவது பண்ணியிருக்கோமா, ஏதாவது ஃபோன் பண்ணியிருக்கோமா, யார்கிட்ட பேசியிருக்கோமா, ஏதாவது பேட்டி கீட்டி கொடுத்துட்டோமா அப்படின்னு தான் பார்ப்பேன். ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்பா அம்மா மேலே பயம் வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். எனக்கு நடப்பதற்கு முன்பாகவே எனக்கு தெரிஞ்சது வந்து எங்கள் டைரக்டருக்கு மட்டும்தான்.
நான் மிட் நைட் கூட எனக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னடா பண்ண ஒருத்தர் எழுதிருக்கான இப்படி உன்னை பற்றி அப்படின்பாரு. எனக்கு அது பயங்கர ஷாக் ஆகும். எப்படி 12 மணிக்கு போயிட்டு பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிச்சது எனக்கு 2 நாள் ஆகும். ஆனால் இதுக்கு மட்டும் எப்படியாவது பார்த்துருப்பாரு. என்னன்னா பதட்டப்பட்டுட்டே இருப்பாரு. நீ கரெக்டாக இருக்கடா, நீ கரெக்டாக இருக்கடா, நீ வந்து ஏன் இவ்வளோ பதட்டப்படுற, நீ ரொம்ப லாங், நீ கலை, நீ வந்து ஆர்ட் ஃபார்முக்குள்ள இருக்க, அதனால ஆர்ட் ஃபார்மை மையப்படுத்தியே நீ ட்ராவல் ஆகு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவர் இருக்கிறதுனால தைரியத்தில் தான் நான் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கேன். அப்புறம் ரஞ்சித்னு சொல்லி ஆகணும். ஏன்னா முழுக்க முழுக்க அவர் எவ்வளோ வேகமாக இருந்தாலும் தன்னோட இருக்கிற மனிதர்களை பத்திரமா பார்த்துக்கல அவர் கிளியரான யாருமே இல்லைன்னு நினைப்பேன். ஏன்னா அவர் ஓடிட்டு இருப்பார், அவர் முட்டுவார், மோதுவார், எல்லாம் பண்ணுவார், கழகங்களை உருவாக்குவார். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல, அதுதான் வந்து எனக்கு விபரம். என்னன்னா சரி பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, 2 பேர்த்துக்குமே எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அப்புறம் வந்து ரெட் ஜெயின் சொல்லணும். வாழை முடிச்சு ஃபர்ஸ்ட் பார்த்து அவங்க உதயசாதம் முன்னாடியே பார்த்துட்டாரு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மாமன் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்துட்டாரு. மாமன் ரிலீஸ் ஆகும் மட்டும் உதயசாதம் படம் பார்த்துட்டாரு. சார் நீ என்னையே வச்சுக்காதீங்க, தேட்டருக்கு கொண்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மூர்த்தி சார் பயங்கர சப்போர்ட் எனக்கு. என்னன்னா சார் டைம் நான் மட்டும்தான் ஈஸியாக பேசிட்டு உங்ககிட்ட அப்படி தானே, நான் தான் அதாவது எல்லாம் சொல்லுவாங்க படம் பண்ணி சண்டை போடாமல் சிரிச்சு வச்சுட்டு நீ தான் மூர்த்தி சார் கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ரொம்ப மரியாதையை நீ பார்த்துக்கிட்டாரு. மாமன்னனாக இருக்கட்டும், மாமனோட வெற்றியாக இருக்கட்டும். இப்போ வாழை படம் பார்த்துட்டாரு. வாழையெல்லாம் மூர்த்தி சாருக்கு பிடிக்குமா அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் படம் முடிஞ்சோடனே எனக்கு சொன்ன வார்த்தை வந்து சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நீ பயப்படாதீங்க, தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதனால் ரெட் ஜெயிலுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து திலீப் மாஸ்டர் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி கொண்டு வரது, யார் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ரஞ்சித் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச ஆட்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளை ரொம்ப நம்பி நம்மளுடைய எமோஷனலாக ஆட்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஒன்று நம்மளே பண்ணிவிடுவோம் இல்லை ரெட்ஜில் பண்ண சொல்லுவோம், இப்படி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் வந்தாரு, வாழை காட்டுங்க எனக்கு அப்படின்னாரு. நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கேப்பில் வாழை பார்த்துருங்கன்னு சொன்னேன். வாழை பார்த்துட்டு வந்தாரு. வந்துட்டு தலைவா ரொம்ப எமோஷனல் ஆகி அன்னைக்கு இப்பெல்லாம் ஷூட் பண்ண மாட்டேன்ட்டாரு, நீங்களே பண்ணிக்கோங்க, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு 2 hours பட்டில் ஸ்பாட்டுக்கே வரல, உட்காந்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்தார். அவரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். அவரோட ரிவ்யூ கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் இது உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டு என்ன சொல்றது உடச்சிக்கிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய நம்பிக்கையை வந்துச்சு வாழையை பற்றி. நிச்சயமா அந்த நம்பிக்கையை உங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த டீம்ல சந்தோஷ் சார் சொல்லணும். சந்தோஷ் மேன் சார் எல்லாம் சொல்ற மாதிரி சந்தோஷ் சார் எனக்கு ஒரு மேஜிக் இருக்கு. காரணம் என்னன்னா ஒரு ஃப்ரீடம். 2 பேருமே வந்து பேசும்போது நான் வந்து சாங் கேட்கும்போதும் சரி, என்னோட டெப்த்தாக நான் எவ்வளோ நேரம் கேட்க முடியுமோ கேட்டு வாங்கி அவர்கிட்ட பேசி சிரிச்சு விளையாண்டு ஒன்று ரெடி பண்ணுவோம். படம் முடிச்சுட்டு தான் பாதி பாட்டு வாங்குவேன். படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டே வாங்க மாட்டேன். ஏன்னா என்னோட விஷுவலை பார்க்கணும், என்னோட வேர்ல்டை புரிஞ்சுக்கணும், என்னோட கதாபாத்திரங்களோட கண்களை வந்து மியூசிக் டேரக்டர்ஸ் பார்க்கணும்னு நினைப்பேன். ஏன்னா பழைய இருந்து நான் எல்லா பாட்டையுமே படம் முடிச்சு தான் வாங்கியிருக்கேன். ரஹ்மான் சார்ட்டையும் அப்படி தான் நான் வாங்குவேன். அது ஒரே ரீசன் என்னன்னா எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவைவாயிடுவாங்கன்னு பயமா இருக்கும் கதை சொல்லும் போது. இதான் கதை லைன் சொல்லிட்டு அப்போ படத்தை கொண்டு போய் காட்டுவேன். அப்படி படம் காட்டி தான் வந்து எல்லா பாட்டும் மியூசிக் வாங்கணும். வாழையும் அப்படிதான் பார்த்தது. வாழை பார்த்த அவரும் அதே அந்த நாள் ஞாபகத்தில் இருக்கு எனக்கு. வாழையை வந்து பார்த்துட்டு ஒரு நம்ம வேற மாதிரி பண்ணுவோம் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது அந்த படத்துல பாடல்கள். நிச்சயமா அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச, எனக்கே நான் அதிகமாக கேட்டுட்டு இருக்க பாட்டு வந்து இந்த படத்துல பாடுறேன். இப்போ அதிகமாக என்னை டிஸ்டர்ப் பண்ற பாட்டு வந்து இந்த பாதவத்தின் ஒரு ஒப்பாவை பாடல் இருக்கு. அந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரியல. டக்குன்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தோம், அது டக்குன்னு வந்துடுச்சு, எழுதிட்டோம். ஆனால் அந்த பாட்டு நெஞ்ச போட்டு அறுத்து எனக்கு என்ன இப்போ அதிகமாக நான் எப்பெல்லாம் எமோஷனல் ஆகணும் அப்பெல்லாம் அந்த பாடல் கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 சாங்கையுமே போட்டு கொடுத்துருக்காரு. அது போல் பேக்ரவுண்ட் மியூசிக் கல்கி பண்ணிட்டு இருக்கும்போது வாழைக்கு பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், கல்கி பண்ணிட்டு இருக்காரு இப்படி கரெக்டாக செங்காகுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் பக்காவா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தில். ரொம்ப நன்றி சார், எனக்கே ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட டீம் கேமராமேனுக்கு வர முடியல, அவர் வந்து மதுரையில் ஒரு ஷூட்டில் இருக்காரு, எடிட்டரும் வர முடியல. அப்புறம் வந்து குமார் ஆர்டேட்டர், எல்லாருமே எனக்கு வந்து இது என் படம் என்னோட விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப எமோஷனலாகவே எல்லாருமே வேலை பார்த்தோம். என்னோட ஆர்டிஸ்ட்டு நிகிலா உமல், அப்புறம் திவ்யா துரைசாமி, அப்புறம் கலையரசன், இவங்க எல்லாருமே என்ன பண்ணாலும் ஒரு கட்டத்தில் வந்து விடமாட்டாரு. இதுதான் இந்த படத்தை எடுத்துக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பட கதை என்ன மாதிரியான கதை, இது யாரோட கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு
எல்லா டைமும் என்னோட முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. இவன் வேற ஏதாவது யோசிக்கலாம், இது வந்து சினிமாவாக நடக்காது, நம்ம அதை சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக நான் சொன்னது எல்லாமே செஞ்சாங்க. எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க. இது வந்து நிக்கிலாவுக்காவது கொஞ்சம் ஈஸியான கேரக்டர் தான், ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கலை, திவ்யா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட் ஒர்க், மேன்லியாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும் எல்லாமே. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அவங்க படணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். நான் பட்ட என்னதான் கஷ்டப்பட்டணும் சின்ன வயசுல, அதெல்லாம் நீங்கள் படணும்னு சொல்லிட்டேன். அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எந்த நடிகர்கள் செய்ய மாட்டாங்க, அது கண்டிப்பாக செய்ய முடியாது. கிட்டத்தட்ட கலையரசன் வந்து 100 கிலோ வெயிட்டு தள்ள தூக்கிட்டு இருந்தார். 100 கிலோ கண்டிப்பாக. ஒரு 5 தாக்குனா 100 கிலோ, 5 வாழை தாக்குனா 100 கிலோ வந்துடும். அது மாதிரி திவ்யா துரைசாமியும் வந்து ஒரு 60 கிலோ 70 கிலோ தூக்கி வைப்பாங்க படம் ஃபுல்லாகவே. அது என்ன அப்படின்னா அவங்க கழுத்து பிளக்கணும், இது எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை போய் சகதி, இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எல்லாமே மாரி செல்வராஜ் அப்படி ஒரு பையன் மேலே, ஒரு டைரக்டர் மேலே இந்த மரியாதை மட்டும்தான் ஒரே ரீசன். ஏன்னா யோசிச்சு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஷார்ட்ல ஃப்ரேம் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தள்ளி தாக்குத்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது இடையில என் மக்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க, என் மக்களுக்கு நடையில இவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. ஊருக்காக மாதிரியே போயிட்டு இருப்பாங்க, பாவமா இருக்கும். இறக்கி வச்சதுக்கு அப்புறம் அப்படியே கழுத்து மெதுவாக திருப்பி பார்ப்பாங்க. திருப்பி ரீடேக் வந்துருமோன்னு பயம் வந்து அவங்களுக்கு பயங்கரமா இருக்கும். ஆனால் ரீடேக் வந்துடும், திருப்பி தூக்கிட்டு போவாங்க. ஏன் அவங்களுக்கு பெரிய உந்துதா இருந்துச்சுன்னா அந்த பசங்க இதே வெயிட்டை இதே விஷயத்துக்கு பசங்க சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவா இருந்துச்சு. எல்லாருமே ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா நிறைய வேலை வாங்கியிருக்கேன். அந்த வேலையை அந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால எவ்வளோ என்னோட மொத்த டீமுக்கு வந்தும் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்போ என்னோட நவி ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் திவ்யா மைசூராஜ், அவங்க இப்போதான் என்ன கேட்டாங்க, இன்னும் இது நானா ப்ரொடியூசரு மேலே போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த படத்தில் காஸ்டியூம் டிசைனராக வந்து அவங்க திவ்யாவோட தங்கச்சி தான் சொன்னா வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பண்ணதானே அது என்னோட ஊர், அது என் ஊர், அவங்க சேலம். அவங்க எப்படி காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க நன்றி. எனக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. திவ்யா வந்து எங்கெல்லாம் தெரியும், நாங்கள் லவ் பண்ண காதலிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில் சினிமாவுக்கு டிக்கெட் ஒரு நாள் நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு விஷயம், நானும் திவ்யாவும் ஃபர்ஸ்ட் படத்துக்கு போனோம். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார்னு சொல்லிட்டு இந்த படம் ஃபேமிலியாக போயிருந்தோம். அப்போ தங்கமீன்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆகி முடிச்சிருந்துச்சு. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் படத்தை கூட்டிட்டு போயிருந்தேன். உள்ளே உட்காந்து படம் ஆரம்பிச்சு விஜய் சர்வீஸாக காட்ட கூட செய்யல. அதுக்கு எங்கள் டைரக்டர் வந்து ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்துட்டு எங்கடா இருக்க படத்தை வந்துட்டு வெளியே வர, அந்த புக்கு ஒன்று வாங்கிட்டு வர, அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அது என்ன எழுதிக்கான்னு பார்த்து சொல்கிறா அப்படின்னு சொன்னது என்கிட்ட. நான் எழுச்சி வெளியே வந்துட்டேன். எழுச்சி வெளியே வந்து அப்போ நான் புக்கை தேடி கண்டுபிடிச்சி புக்கை பேசி நானும் சாரும் பேசிக்கிட்டே இருந்து படமே முடிஞ்சிருச்சு. என் படம் முடிச்சு வெளியே வந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து சினிமாவுக்குள்ள இருந்துக்கிட்டே சினிமாவை பற்றி ஒரு டைரக்டர் வந்து பேசிட்டு இருக்க விஷயம்லாம் அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் டிக்கெட் கேட்டு கெஞ்சுவாங்க என்கிட்ட. நான் அப்போ சென்னைக்கு வந்துட்டேன்ல, அஸ்மிலேட்டர் நினைச்சா எல்லா படத்துக்கும் டிக்கெட் வாங்கி பிடிக்கும் நம்புறது இருக்குல்ல. நானே தங்கமின் மாதிரி எங்க டைரக்டர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கேட்கறது எந்த டிக்கெட் கேட்பாங்க, அந்த அதுதான் நான் எங்க போய் பார்ப்பேன். ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியா யார்ட்டையாவது சொல்லி டிக்கெட் வாங்கி கொடுப்பேன். அவங்க கூட்டத்துக்கு நின்று போய் பார்த்து வருவாங்க. சினிமா பிரியர்களாக இருந்தாங்க ரொம்ப. எனக்கு அதுதான் கல்யாணம் பண்ணது ஒரே ரீசன். அவங்க அம்மா, அவங்க வீடு, 3 பேருக்குமே கலையை நேசிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. கலையை நம்புனாங்க. கலையின் வழி யார் உரையாடினாலும் ஒரு ஆர்ட் ஃபார்ம் வழி பேசக்கூடிய மனிதர்களை ரொம்ப ரொம்ப நம்புனாங்க. என்கிட்ட அது ரொம்ப தாராளமாக இருந்துச்சு. அதனால எனக்கு ரொம்ப தாராளமாக நம்பிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலான ஒரே ரீசன் என்னன்னா, நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம், ஒரு நாடக காதலின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு எனக்கு. நாடகாதல்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சாதிமை குற்றம்னா நாடகாதல். அப்போ நாடகாதலின் வழி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வகையில் வந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில முக்கியமான நாள். என்னுடைய காதலி, என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் அவர் மேடையில் வச்சு அவரோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோட கதை. திவ்யா வந்து அவ பேர் போட்டு மாரி செல்வராஜோட மாரி செல்வராஜோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில வந்து இப்படி நடக்கும் நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது. இது வந்து ரொம்ப பெருமிப்பான விஷயம். நான் இன்னும் யோசிச்சுட்டே இருக்கிறது தான், இது நம்ம போடலாமா, தூக்கிடலாமா, இது பேர மாற்றிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு ரீசன் ஒரே ரீசன் தான், இது என் வாழ்க்கையில மீள முடியாத துயரம் வாழை. நான் இன்னைக்கு மீள முடியாத துயரம் தான் வாழை. இதை வந்து நம்ம திவ்யா மனைவி பேர் போட்டு பண்றமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும், என் பிள்ளைங்களுக்கும் என்னை புரிந்து கொள்பவர்களும்
இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நம்பி தான் செஞ்சோம். அதனால இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமாக எனக்கு மாறிடுச்சு. கடைசியாக சொல்லணும்னா ஒன்று தான், எல்லாருக்கும் நன்றி. கடைசியாக சொல்லணும் அப்படின்னா ஒன்று தான், மாரி செல்வராஜ் மீது நிறைய இன்னும் கர்ணன், பைரவன் பெருமாள், மாமன்னன் வந்ததுக்கப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள், நிறைய குழப்பங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கும். இது ஏன் இவ்வளோ வேகம், ஏன் இவ்வளோ எமோஷனல், ஏன் இவ்வளோ பேசுறது, என்னடா நீங்கள் மைக் அடிச்சா என்னன்னா பேசுவீங்களா, ஒரு படம் எடுத்தால் நீங்கள் பெரிய ஆட்களா, இது நிறைய 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 விஷயங்கள் இருக்கும். இதை மட்டும் தான் எடுப்பீங்களா, இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கும். வாழை அதை பார்க்கும்போது, வாழை படம் பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. மாரி செல்வராஜின் படைப்புகளையும் இல்லை மாரி செல்வராஜோட கேள்விகளையும் இல்லை மாரி செல்வராஜோட எமோஷனலையும் குறைந்தபட்சம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ். என்னை நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா நம்புவதற்கும், என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு உரையாடலை தான் இந்த வாழைங்க படம். வாழையின் மூலமாக நான் ரொம்ப நம்புறது, நான் யாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிற சொல்றேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. வாழை நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் பாடல் ரிலீஸ் ஆகுது, அடுத்தடுத்த பாடல் ரிலீஸ் ஆகும். இந்த படம் ஆகஸ்ட் 23 சொல்லலாமா சார், ஆகஸ்ட் 23 தேட்டர் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமா நீங்க எங்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மாரி செல்வராஜ் என்ன மாதிரி படம் எதிர்பார்த்துட்டீங்கன்னு தெரியும். நான் நிறைய நேரம் டிராவல் பண்ணும்போது மக்கள் கேட்க வச்சு எனக்கு தெரியும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படமாக வாழை இருக்கும். இவ்வளவு நேரம் எங்களோட என்ன சொல்றது, நிச்சயமா இது ஒரு எமோஷனலான விஷயமா தான் இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும்னு நம்பி எல்லாருமே இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த விஷயத்த பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா, யாராவது மறந்துருந்தா, அப்போ ஆகும் ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டாரு. யோசிச்சு பார்த்தா 2 பேருமே ஸ்கிரிப்ட் தூக்கிட்டு அலைஞ்சிருக்கோம். பையன் ஸ்கிரிப்ட் தூக்கிட்டு ஒரு 50-60 கம்பெனி அலைஞ்சிருப்போம். ஒரு 10-15 ஹீரோட்ட கதை சொல்லியிருப்பேன். அப்பெல்லாம் கூட இன்னைக்கு மாவீரன் ஒரு படம் எடுத்து ப்ரொடியூசர் ஆகிட்டாரு. இப்போ அடுத்து ஒரு படம் நேரத்துக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் இன்னைக்கு அவர் ப்ரொடியூசராக இருக்கா, நான் டைரக்டராக இருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷமா இருக்கு. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இன்னும் எப்படி நடக்குது அப்படின்னா, தீவிர நம்பிக்கையிலையும் உழைப்பிலையும் அதிகமான உழைப்பிலையும் கனவை நோக்கிய பயணத்திலும் நடக்குது. அதை நாங்களாம் ஒரு பெரிய உன்னுதாரணமா இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு. எல்லாருக்குமே நன்றி. யாரையாவது விட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நிச்சயமா வாழை உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற படமாக இருக்கும். ஆகஸ்ட் 23 நான் வெயிட் பண்றேன். ரொம்ப நன்றி.